கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வரப்போகின்ற 3 கிரக பயிற்சிகள் என்ன பலனை தரப்போம்? செவ்வாய் உச்சமான இப்போ என்ன சார், செவ்வாய் உச்சமான இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் செவ்வாய் யார் உங்களுக்கு 10 குடைவர் 5 குடைவர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், கடகராசி, சிம்ம ராசிலாம் 4 குடைவன் பாதகாதிபதி என்பதால் பெரும்பாலும் இவர்கள் வீடு வாங்கினாலும் அது சும்மா தான். நீ எங்கே போகிற வர எனக்கு ஒன்றுமே தெரில, எந்த வேலைக்கு தான் போகிற, வேலைக்கு தான் போறியா இல்லை சும்மா தான் நீ இப்போ இருக்கியா, எனக்கு எந்த கதையுமே டிரான்ஸ்பரன்சி இல்லை, அக்கௌண்ட் டிரான்ஸ்பரன்சி இல்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வரப்போகின்ற 3 கிரக பயிற்சிகள் என்ன பலனை தரப்போகிறது? என்ன சார் எப்போ பார்த்தாலும் 3 கிரக பயிற்சி, 4 கிரக பயிற்சி, 2 கிரக பயிற்சி? நண்பர்களே, சில நேரங்களில் ஒரு கிரக பயிற்சியே போதும். நமக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது ஒரு பேராசிட்டமால் தின்னாலே போதும். ரொம்ப உடம்பு படுத்தும் போது என்ன பண்ணுது, ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, ஒரு விட்டமின் 2-3 ஊற்றி போட்டால் தான் உடம்பு சரியாகுது. என்ன செய்யுது? அந்த மாதிரி கடவுள் பார்த்து அனுப்புகிறாரு, நம்மளா பண்ணுறோம். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இதெல்லாம் தேவை அப்படின்னு கடவுள் பார்த்து அனுப்புகிறாரு. இப்போது இருக்கிறதுலே மிகப்பெரிய சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன, 5 குடைய செவ்வாய் பகவான் உச்சமாக போகிறார் இந்த தை 1க்கு அப்புறம். என்ன, தை 1க்கு அப்புறம் தை என்று என்ன சொல்கிறது, தை என்று உங்கள் வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியின் நாதம் கேட்கும். காரணம் என்னவென்றால் செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். செவ்வாய் உச்சமான இப்போ என்ன சார், செவ்வாய் உச்சமான இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் செவ்வாய் யார் உங்களுக்கு 10 குடைவர் 5 குடைவர். 5 குடைய யோகாதிபதி, 10 குடைய தொழில்காரகன். இவங்க 2 பேரும் உச்சமாகும் பொழுது யோகம் அதிகமாகிறது, தொழிலில் புதிய மாற்றம் என்பது கிடைக்கிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை கடுமையாக நேசிக்கிறோமோ அது நம்மிடையே வந்துவிடும். இந்த பிரபஞ்சம் எங்கிருந்தால் அதை கொண்டாந்து நம்ம கையில், நம்ம மடியில் கொண்டாந்து சேர்த்துரும். எதை நீங்கள் தொடர்ந்து நேசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். கடகராசிக்காரர்களுடைய ட்ரீம் என்பது சக்ஸஸ் ஆகும். நம்ம எதை நேசிக்கிறோங்கிறது தான் விஷயம். ஆமாம் சார், நான் பனிமலரை கண்டிப்பாக நேசிக்கிறேன், நான் பனியை நேசிக்க சொன்னேன், நீங்கள் வேறு எதையோ நேசிக்கிறீங்க. பனியை நேசிக்கணும், அப்புறமா தான் மற்றதெல்லாம். ஸோ அப்போது 5 குடையவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, யோகாதிபதி உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த தொழில் நேசிக்கிறீர்களோ அந்த தொழில் உங்களை நேசிக்க துவங்குகிறது. அதற்கான வரங்களை கொண்டு வந்து உங்களுக்கு தந்த செவ்வாயே உச்சம். அப்போ பூமி லாபம் அதிகமாகிறது. நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. நிறைய பேர் கடகராசிக்காரர்கள் வருத்தப்படுறதே என்னென்னா, சார் நான் லேண்டு வாங்கினது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த லேண்டில் நான் எங்கே குடியிருந்தேன், நான் வீடு வாங்கினது என்னமோ உண்மைதான், நான் வாங்கின வீட்டில் நான் குடியிருக்கிறேன்னா இல்லையோ, வாடகைக்காரங்க தான் குடியிருக்காங்க. உண்மைதான், எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், கடகராசி, சிம்ம ராசிலாம் 4 குடையவன் பாதகாதிபதி என்பதால் பெரும்பாலும் இவர்கள் வீடு வாங்கினாலும் அது சும்மா தான். இவர்கள் பெரிய ஆடம்பரமாக இருப்பாங்க, ஆனால் கூட இவர்கள் வாங்கும் வீட்டில் இவங்க வாழ மாட்டாங்க, இவங்க குழந்தைகள் தான் வாழ்வாங்க. இது அவங்களுடைய அது அவங்களுடைய சாபம் அப்படி வச்சுக்கலாம், அல்லது அவங்களுடைய பிராப்தம்னு வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம். கடகராசிக்காரர்கள் வேணால் பாருங்கள், பெரும்பாலும் வாடகை வீட்டில் தான் இருப்பீங்க. அந்த வாடகை வீட்லேயும் யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணுவான். அது அவங்களுடைய இது. இப்போ நான் 5 குடையவன் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் ஆனால் லேண்டாக வாங்க போகிறீங்க. இந்த தை மாதம் பிறந்த உடனே நேராக கேஷ் எடுத்துகிட்டு போகிறீங்க, போயிட்டு நேராக போகிறீங்க, ஊத்தங்கரை பக்கம் போகிறீங்க, அங்கே 4 லேண்டு வாங்குறீங்க. உசிலம்பட்டி போகிறீங்க, அங்கே 4 லேண்டு வாங்குறீங்க. செவ்வாய்ப்பேட்டை போகிறீங்க, அங்கே 4 லேண்டு வாங்குறீங்க. அப்படியே போட்டுங்க, எங்கெங்கெல்லாம் சேலம் போகிறீங்க, அங்கே 4 லேண்டு வாங்குறீங்க. இப்போல்லாம் குளோபல் பேன் தமிழ்நாடுன்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினாலும் ஒரே ஸ்கொயர் ஃபீட் தான். கொட்டாம்பட்டி ஆல்சோ சேம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கிராமங்கள் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அங்கே தான் ஸ்கொயர் ஃபீட்டு அதிகமாக இருக்குது. 5 குடையவன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது. ஏதேனும் பூமி லாபத்தை பெறுவீர்கள், அரசாங்க உதவிகளை பெறுவீர்கள், சப்சிடி பெறுவீர்கள், அதே மாதிரி அரசாங்க பணிகளை பெறுவீர்கள். எங்கள் அப்பாவோட பிடபிள்யூடி ஜாப் சார், வாரிசு வேலை எனக்கு வராமல் இருந்தது, கண்டிப்பாக வந்துடும். இராணுவம், போலீஸ் போன்ற விஷயங்களில் நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிரும்.
இதெல்லாம் நடந்துடும். அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிர பகவான் 4-11 கூடிய பாதகாதிபதி. இந்த ஆள் வேற போய் 7ல் உட்காந்துடுறாரு. ஏற்கனவே 5 கூடியவன் 7ல் உட்காந்ததால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒய்ஃப் கிட்ட நிறையா விஷயங்கள் என்ன பண்ணீங்க, சமாதானம் பண்ணிட்டீங்க. அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. இது அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீ இப்படி என்ன பண்ணுற, நீ பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீ எங்கே போகிற வர எனக்கு ஒன்றுமே தெரில, எந்த வேலைக்கு தான் போகிற, வேலைக்கு தான் போறியா இல்லை சும்மா தான் நீ இப்போ இருக்கியா, எனக்கு எந்த கதையுமே டிரான்ஸ்பரன்சி இல்லை, அக்கௌண்ட் டிரான்ஸ்பரன்சி இல்லை போன்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூட அவங்கெல்லாம் சமாதானமாகி இப்போ தான் உங்களை நம்ப துவங்கின்ற இந்த நேரத்தில் 4-11 கூடிய சுக்கிர பகவான் தேவையே இல்லாமல் என்ட்ராகி 7ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த ஆள் நல்ல காலத்திலேயே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவர். இவர் போய் நல்லா இருக்கிற விஷயத்தில் போய் அப்போ பெண்கள் தலையீடு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெண்கள் தலையீட்டுனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்னொருடம் உதவி கேட்கும் பொழுதுதான் புதிய பிரச்சனை என்பது உருவாகிறது. உங்கள் ரகசியங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ரகசியங்களை பார்க்க நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஆளை நியமிக்கும் போது தான் பிரச்சனைகள் வருகிறது. உங்கள் ரகசியத்தை உங்களாலே பாதுகாத்துக்க முடியலன்னா அவன் மொழி எப்படி பாதுகாத்துப்பான்? தப்பு உங்கள் பேரில் தான். நானே என் பிரச்சனையை தீர்த்துட்டு போகிறேன் என்ற சிந்தனை வந்துருச்சுன்னா எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். ஒரு கட்டத்தில் மெச்சூரிட்டினா என்ன தெரியுமா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் நான் தாங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அதுதான் மெச்சூரிட்டி. தட் இஸ் கால்ட் மெச்சூரிட்டி. வெற்றி பெற வேண்டும்னு போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய நவரசங்களில் உங்களை டென்ஷன் பண்ணுறாங்க, கோவப்படுத்துகிறாங்க, எமோஷன் ஆகுறாங்க, அழுகுறாங்க. இது எல்லாமே உங்களுடைய வெற்றியை தடை பண்ணுறதுக்கான ஒரு எமோஷன்ஸ். இதை தயவுசெய்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, ஆக நான் வேலையாக போயிட்டுருக்கிறத கெடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பாதகாதிபதி சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து நம்மளை பிஸியாக்குவார். அதை அப்படியே தொடச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். தள்ளிட்டு போயிட்டே நோ எமோஷன், நோ டென்ஷன், ஒர்க்கை மட்டும் பாருங்கள். இப்போ பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அந்த பெண்கள் எந்த வடிவில் வேணால் வரலாம். சித்தி, பெரியம்மா, அத்தை, ஏதோ ஒரு சுரூபங்களில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, பொண்டாட்டிலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிலனா நீங்கள் ஃபெயிலியர்னு அர்த்தம். டோன்ட் டிஸ்கஸ் எனி ஒன் அபவுட் யுவர் ஒய்ஃப், டோன்ட் டிஸ்கஸ் எனிதிங் அபவுட் யுவர் ஒய்ஃப். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரிலன்னு அர்த்தம். தட் இஸ் வீக். நோ ஒன் கேன் டூ எனிதிங் டு யூ அன்டில் யூ ஆர் வீக். நீங்கள் வீக்காக இருக்காத வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் பாருங்கள். என்னிடம் ஜோதிடம் பார்த்த பின்பு விஷ்ணுமாயாவின் அனுகிரகத்தை பெற்று செல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.